ஏன் அந்த பொண்ணு அங்கே போகணும், ஏன் புதருக்குள்ள உட்காந்து பேசணும், பேசி அவங்க என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதையும் அவன் வீடியோ எடுத்து மிரட்டினான். எங்கேயுமே அந்த ஆணை வந்துட்டு என்ன திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் என்னன்னா, பெண்கள் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, வரக்கூடாது, பெண்களுக்கு வந்து கருப்பு இருக்கு, பெண்கள் உத்தமையா இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அந்த ஆண்களை நோக்கியே இல்லை. போலீசார் ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணை வந்து கண்டெடுக்கிறாங்க. அதாவது மயங்கிய நிலையில, நிர்வாணமான நிலையில ஒரு பெண் மயங்குறாங்க அப்படின்னும் போது அப்போ எந்த அளவுக்கு அவங்க கொடூரமா அந்த செயலில் ஈடுபட்டிருக்கணும். அங்கே இருந்த சில அக்கம் பக்கத்தினர் வந்து எங்களுக்கு அலறல் சவுண்டு கேட்டுச்சு, ஓகே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கலாம் எங்களுக்கு கேட்டுச்சு. பட் அந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போய் பார்க்கும்போது இல்லை, ஏன்னா அது அவ்வளோ இருட்டான பகுதி. சமூகத்துல இவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான மனிதர்கள் இருக்காங்கன்றத ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்கள் ஈஸியாக எது பண்ணாலும் குழந்தைன்ற ஒரு விஷயம் கொடுத்துட்டு கூட போயிடுவாங்க. அது யார் வந்து சுமந்து யார் அந்த ஒரு சேஞ்சஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறது யார்? டேக்ரூம் நேயர்களுக்கு வணக்கம். நாள்தோறும் செய்தி தாள்களையும் செய்தி ஊடகங்களையும் பார்க்கக்கூடிய பலவிதமான செய்திகள் தினம்தோறும் நம்முடைய மனநிலையை வந்து சீர்குலைக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த வரிசையில கோவை மாணவியினுடைய பாலியல் வழக்கானதுமே இணைந்திருக்கு. இந்த பாலியல் வழக்கு தொடர்பான பல்வேறு பார்வைகள் முன்வைக்கப்பட்டாலும் சட்ட ரீதியான ஒரு கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி. வணக்கம். வணக்கம் மேம், இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சுங்கிற ஒரு கேள்வி வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளேயும் நடந்துச்சு. பலவிதமான கோணங்கள் வந்து முன் வைக்கிறாங்க. இது இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அன்று இரவு? ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப அகெயின் ஒரு விதமான பெரிய தாக்கத்தில் இருக்குள்ளே ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். திரும்ப வந்து ஐயையோ பெண் பிள்ளைகளை வந்துட்டு நம்ம எப்படி நம்ம தனியாக நம்பி அனுப்புறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இங்கே நிறைய முன்வைக்கப்பட்டது. அட் த சேம் டைம் இந்த கேஸும் வந்து விக்டிம் பிளேமிங் ஷேமிங்க்கு ஒரு விதிவிலக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுவும் அது நடத்தக்கூடியது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு என்னவோ திரும்ப அந்த அனானிசிட்டியோட ஒரு சாயல் வந்துட்டு போகிற ஒரு கேஸாக தான் இருக்குது. அதாவது நடந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், மாற்றங்கள் இருக்குது. லைக் அது கேம்பஸ்குள்ள ஒருத்தரால் நடத்தப்பட்டது, இது வெளியே கூட வந்துட்டு ஒரு 3 பேரால் நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு விஷயமா இருக்குது இது. அதெல்லாம் இருக்கும்போது அப்புறம் என்னென்னா த வே பீப்புள் அப்ரோச் அந்த சொசைட்டி பார்க்குற விஷயமா இருக்கட்டும், சொசைட்டி மேலே போடுற விஷயமா இருக்கட்டும், அதோட கொஞ்சம் ரிப்ளிகா மாதிரி இது இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான வருத்தத்தையும் நிறைய இந்த கேஸ் கொடுக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த ஒரு இன்சிடெண்ட், ஐ திங்க் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்து இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்துட்டு அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய ஆண் நண்பரும் ஒன்றாக உட்காந்து பேசிகிட்டு இருந்ததா சொல்லப்படுது. எங்கே அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, துடியலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அது வந்து ஃபுல்லாக இருட்டு, ஒரு மாதிரியான காடு மாதிரியான ஒரு பகுதி தான் அங்கே பேசிகிட்டு இருந்ததாகவும், அதில் இருவரில் வந்து அந்த பெண் வந்து பிஜி பண்ணுறாங்க அப்படின்னு, மதுரையை சார்ந்த பெண் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில், ப்ரைவேட் காலேஜில் பிஜி பண்ணுறாங்க அப்படின்னும், அந்த ஆண் நண்பர் வந்துட்டு 25 வயது, அவர் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு கோயம்புத்தூரில் நடத்திட்டு வராரு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க விஷயமா இருக்குது. ஸோ அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அந்த சைடு வந்து ஒரு 3 பேர், அந்த 3 பேரும் வந்துட்டு அவங்க கையில் இருந்த, அதாவது அவங்க அந்த 3 பேரும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை கூப்பிட்டுருக்காங்க, இவங்க கிட்ட கத்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க பயந்துட்டு வெளியில் வரல, அப்புறம் மிரட்டியிருக்காங்க, அப்பயும் வெளியில் வரல. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லைக் டேஞ்சரஸ் வெப்பன், அது அவங்க கையில் இருந்த அருவாள் கல் எல்லாத்தையும் எடுத்து அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சிருக்காங்க. நம்மளே அந்த நிலைமையை பார்த்தா நமக்கு தெரியுது எப்படி வந்து எவ்வளோ கொடூரமாக அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ பயந்துருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம். ஸோ கண்ணாடிலாம் உடச்சி இது பண்ண அப்புறம் அந்த ஆண் நண்பருக்கும் அங்கே அரிவாள் வெட்டெல்லாம் விழுந்திருக்கு. ஓகே, அவருக்கு வந்து ஃபேஸில் காது மேலெல்லாம் அந்த வெட்டு விழுந்தோடனே அவர் அந்த இடத்துல மயங்கியிருக்கார். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாணவியை வந்து அங்கேருந்து கடத்தி கொண்டுட்டு போயிருக்காங்க. ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தள்ளி இன்னும் இருட்டான பகுதிக்குள்ளே கடத்தி கொண்டுட்டு போய் தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்குது 10-11 நைட்டு அப்படின்னும் போது அந்த ஆண் நண்பர் எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் செய்த முதல் வேலை என்ன அப்படின்னா 100 கால் பண்ணுறாரு. ஸோ கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லும் போது பீளமேடு போலீஸார் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஓகே, ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆண் நண்பரை வந்துட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. ஓகே, அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னென்னா முதல்ல ஒரு 5 செக்ஷன்ஸ் வந்து பதியப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸார் திரும்ப வந்து அங்கே போய் அந்த பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாணவியை தேட ஆரம்பிக்கும் போது, ஏன்னா ஃபுல்லாக இருட்டான பகுதி, அது வந்து அவ்வளோ ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் போது தேடுதலில் வந்து கொஞ்சம் சிரமம் ஏற்படுது எல்லாமே இருக்கும் போது போலீஸார் ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணை வந்து கண்டெடுக்கிறாங்க. ஓகே, அதாவது மயங்கிய நிலையில், நிர்வாணமான நிலையில் கண்டெடுக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு பெண் மயங்குறாங்க அப்படின்னும் போது அப்போ எந்த அளவுக்கு அவங்க கொடூரமாக அந்த
செயலில் ஈடுபட்டிருக்கணும் ஆக்சுவலி. அந்த பெண் அங்கேருந்து மீட்டு திரும்ப ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி அந்த பெண்ணுக்கான கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு அந்த பெண்கிட்டையும் வாக்குமூலம் வாங்குறாங்க. தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அதில் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படியெல்லாம் வாங்கும்போது அதன் விளைவாகத்தான் என்ன ஆகுதுன்னா இந்த சிசிடிவி எல்லாம் வச்சு ஓகே, அதாவது ஒரு 300 சிசிடிவி சர்வேலன்ஸ் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினதா சொல்லப்படுது. ஓகே, அதாவது எல்லா வேலை இருக்கிறது எல்லாமே ஏன்னா அந்த ஏர்போர்ட் பின்னாடின்னும் போது நமக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கைண்ட் ஆஃப் இருக்கும் சுற்றி அந்த மாதிரியான விஷயங்கள். பின்னாடி காட்டு பகுதியாக இருந்தாலும் அந்த வேலை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரை வந்து போலீஸார் வந்துட்டு லைக் டிசைட் பண்ணி தான் அங்கே இந்த கருப்புசாமி, காளீஸ்வரன், அப்புறம் வந்துட்டு குணா இவங்களை என்ன தவசி, அதாவது கருப்புசாமி அலைஸ் சதீஷ், காளீஸ்வரன் அலைஸ் கார்த்திக், குணா அலைஸ் தவசி அப்படிங்கிற 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை இந்த கருப்புசாமி காளீஸ்வரன் 2 பேரும் பிரதர்ஸ், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க. இந்த குணா அப்படிங்கிறவங்க வந்து மதுரை, இவங்களோட ரிலேட்டிவ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த 10 வருடமாக இருகூரில் தான் தங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏர்போர்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் அங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க. இந்த குணா வந்து சில மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, அதான் சொன்னேன், இந்த கேஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இந்த கேஸ்லேயும் இவங்க 3 பேரும் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஷீட்டர். ஓகே, ஆல்ரெடி இவங்க மேலே மர்டரு, தெஃப்ட்டு, அடிதடி அந்த மாதிரி வழிப்பறி அந்த மாதிரியான கேசஸ் எல்லாமே இவங்க மேலே இருக்குது. இதில் இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது யார் யார் அப்படின்னா இந்த குப்புசாமியும் காளீஸ்வரனும் ரீசெண்டாக தான் பெயிலில் வெளில வந்திருக்காங்க. எங்கன்னா சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு தெஃப்ட் கேஸில் ரெஜிஸ்டர் ஆகி போயிட்டு பெயிலில் வெளில வந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்றைக்கி 3 பேருமே ட்ரிங்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, ட்ரிங்க் பண்ணிவிட்டு கையில் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது இங்கே. ஓகே, இதை வச்சு தான் இதெல்லாம் பண்ணி தான் அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டு அந்த பொண்ணை அங்கே வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இன்னொன்று இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது இவங்ககிட்ட இருந்து ஃபோனு, ரிங் எல்லாமே ரெக்கவரி பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகே, ஸோ அந்த பெண்ணினுடைய நகை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கேருந்து வந்து ரெக்கவரி பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கேஸில் ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கான ஃபேக்டாகவே இருக்குது. இதில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட கமிஷனர், அதாவது மிஸ்டர் சரவணசுந்தர், அவர் வந்து ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருந்தாரு. அவர் தலைமையில் தான் 7 தனிப்படை அமைக்கிறாங்க பிடிக்கிறதுக்காக. அப்புறம் தான் இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே இருகூர் பகுதியில் வச்சு தான் இவங்களை வந்து, அதை ஏர்போர்ட் பின்னாடி வச்சு தான் வந்துட்டு இவங்களை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது தப்பியோட முயற்சிக்கிறாங்க. ஓகே, அதாவது கோயம்புத்தூர் வடக்கு டிசி தேவநாதன் அவர் தலைமையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. தப்பியோட முயற்சி பண்ணும்போது அதில் வந்து தலைமை காவலரான சந்திரசேகர் அவருக்கு வந்து இடது கையில் மணிக்கட்டில் வெட்டுறாங்க அறிவாளால். கூடவே வந்து பீளமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் அவர்களையும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் அவங்களையும் வந்து இந்த இடத்துல வெட்டுறாங்க. இது பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள தற்காத்து கொள்றதுக்காகவும் அவங்க ஃபர்தராக தப்பிக்க விடாமல் அவங்கள ரெஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா காலில் சுடுறாங்க. ஆமாம், துப்பாக்கிச்சூடு நடத்தி அவங்கள வந்து பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்படி பிடிக்கும் போது தான் இந்த குணா, கருப்புசாமி 2 பேருக்கும் 2 கால்லையும் குண்டு பாயுது, 2 கால்களையும். அப்புறம் இந்த காளீஸ்வரனுக்கு மட்டும் 1 காலில் குண்டு அடிப்படுது. இப்போ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி கேரில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்த ஒரு விஷயமா இருக்குது. இங்கே அந்த ஆண் நண்பர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போடப்பட்ட ஒரு 5 செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செக்ஷன் 296B ஆஃப் BNS ஆக்ட். இது என்னென்னா அப்சீன் ஆக்ஷன், இது தகாத வார்த்தைகளால் பேசுறது, திட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இதுக்கு வந்து 3 மாதம் வரைக்கும் இம்ப்ரெசன்மெண்ட், 1000 ரூபா ஃபைன். அடுத்தது செக்ஷன் 118 clause 1 ஆஃப் BNS. இது என்னென்னா வாலண்டரிலி காசிங் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன், ஆயுதங்களால் கொடூரமாக தாக்குறது. ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20,000 வரைக்கும் ஃபைன், 3 இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட் இதில். அடுத்தது செக்ஷன் 324 clause 4 ஆஃப் BNS. இது என்ன சொல்லுதுன்னா மிஸ்சீஃப், தவறான தகாத முறையில் நடந்துக்கிறது. இது வந்து 20,000 to 1,00,000 ரூபா, 2 வருஷம் வரைக்கும் இம்ப்ரெசன்மெண்ட். அப்புறம் செக்ஷன் 140 clause 3 ஆஃப் BNS ஆக்ட். இது வந்து கிட்னாப் அண்ட் அப்டக்ஷன், அந்த பெண்ணை அங்கிருந்து கடத்திட்டு போய் தான் இந்த சம்பவத்தை வந்து கொடூரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 7 years இம்ப்ரெசன்மெண்ட் கூடவே ஃபைன். அது டிபெண்ட்ஸ் பற்றி என்ன டேமேஜ் இருக்கோ அதை பொறுத்து ஃபைன் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷன் 309 clause 4 ஆஃப் BNS ஆக்ட். இது என்னென்னா ராபரி, ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நகைகளும் அங்கே எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா 10 yearsன்றது மினிமம், மேக்ஸிமம் 14 years. ஸோ விளைவுகளை பொறுத்து ஃபைனும் அமையும். இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் தான் அந்த பையன் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கை. அந்த பெண் அதுக்கப்புறம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் செக்ஷன் 70 ஆஃப் BNS ஆக்ட் கேங் ரேப் போடுறாங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும், இம்ப்ரெசன்மெண்ட் டு மேக்ஸிமம் டெத் பெனால்ட்டி. ஏன்னா முதலமைச்சருமே வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதிகபட்ச தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்ன மாதிரியான தண்டனைகள் இவர்கள் மீது பதியப்படும்? ஸோ இப்போ நம்ம சொன்ன செக்ஷன்ஸ் எல்லாமே இதில் அட்ராக்ட் ஆகும்போது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனல்ட்டி இஸ் த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட். ஏன்னா மினிமம் நம்ம இங்கே ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா 3 monthsலேருந்து ஆரம்பித்து
3 years 7 years 10 years 14 years லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு கொடூரமானது. ஏன்னா இன்னும் நமக்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாமே வரும்போது தெரியும் இல்லையா. ஏன்னா இப்போவே வந்து நமக்கு தடவியல் நிபுணர்கள் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க, எல்லாமே சேகரிச்சிருப்பாங்க. இல்லை எல்லா எவிடன்ஸஸ் இதில் இன்னொன்றும் சொல்லப்படுது என்னன்னா, அங்கே போலீஸ் என்கொயரிக்கெல்லாம் போகும்போது அங்கே இருந்த சில அக்கம் பக்கத்தினர் வந்து எங்களுக்கு அலறல் சவுண்டு கேட்டுச்சு, ஓகே காப்பாற்றுங்கலாம் எங்களுக்கு கேட்டுச்சு. பட் அந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போய் பார்க்கும்போது இல்லை. ஏன்னா அது அவ்வளோ இருட்டான பகுதி, அவ்வளோ வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அது ஒரு பறந்து விசாலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லுவாங்களே, ஏக்கர் கணக்கில் அப்படின்னும் போது ஸோ 100கணக்கான ஏக்கரில் இருக்கும். அப்படின்னும் போது எங்களால் உடனே இது பண்ண முடியல. ஏன்னா போலீஸாருக்கும் அதனால தான் அந்த ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு தாமதம் ஏற்பட்டுச்சு. இங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் போது இப்போ இவங்க அரெஸ்ட் பண்ணி அந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க இப்போ. ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதில் போகுது, அவங்களை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் அடைப்பாங்க, அப்புறமான என்கொயரியில் எல்லாம் தான் நமக்கு தெரிய வரும். இந்த சுட்டு பிடிப்பட்டாங்க இல்லையா அந்த குற்றவாளிகள், அவங்களுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு வாக்குமூலமும் இது வரைக்கும் பெறலையா? இது வரைக்கும் நமக்கு அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. சுட்டு பிடிச்சி அவங்கள வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் பண்ணியிருக்க வரைக்கும் தான் நமக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன். மேபி அது நம்ம இன்னும் அப்கமிங் டேஸில் அதை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சட்ட ரீதியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த செய்தி வந்து நிறைய சோஷியல் மீடியா நியூஸ் எல்லாம் வரும்பொழுது கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், மக்கள் பேசும்போது முன்வைக்கிற விஷயம், அந்த பொண்ணு ஏன் அங்கே போனான்ற ஒரு அபத்தமான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் இது எனக்கு புரியல. சட்ட ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நைட்டு 12 மணிக்கு மேலே, நைட்டு 9 மணிக்கு மேலே பெண்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சட்டத்தில் ஏதாவது இருக்கு? சட்டத்தில் நம்ம சொல்கிற ஒரே விஷயம் தான், எல்லாருமே ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்குது. மென்க்கு ஒரு ரைட்ஸ் இருக்க மாதிரி விமென்க்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கொஞ்சம் லைக் ப்ராக்டிக்கலாக சில விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா எஸ் லைக் இப்போ நம்ம இதெல்லாம் இது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபெமினிஸ்ட் ஆட்டிடியூடுன்ற டேகும் கொடுப்பாங்க இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம என்னென்னா பெண் சுதந்திரம் அதை பற்றி பேசுகிறது தான் ஃபெமினிசம். ஓகே, இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோன்னா சில பெண்களும் இந்த ஃபெமினிசத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களோன்னு எனக்கு இருக்குது இல்லையா. ஏன்னா ரியல் ஃபெமினிசம், ஏன் நான் திரும்ப ரியல் அப்படிங்கிறேன்னா ஃபெமினிசம் அப்படிங்கிறது தான் டேக். ஃபெமினிசம் இஸ் சம்திங் என்ன அப்படின்னா அஸ் அ பெண்ணை நான் இந்த சொசைட்டியில் வளரணும், ஒரு ஆணுக்கு நிகராக நான் படிக்கணும், அந்த ஆணுக்கு நிகராக நான் வேலை பார்க்கணும், அந்த ஆணுக்கு நிகராக நான் சேலரி வாங்கணும், என் ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்கை நான் வந்து உயர்த்தணும், எனக்கு நான் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும், சொசைட்டியில் நான் ஒரு ஆளாக வந்து பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபெமினிசம். இது சில பெண்கள் ரொம்ப சொற்பமாக சில பெண்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு ஆண்கள் எங்கே வெளில போனாலும் நானும் போகணும், ஆண்கள் ஸ்மோக் பண்ணால் நானும் பண்ணணும், ஆண்கள் ட்ரிங்க் பண்ணால் நானும் ட்ரிங்க் பண்ணணும் இப்படிங்கிறத ஒரு ஃபெமினிசம் டேக்காக எடுத்துக்கிறாங்க. அது என்ன ஆகுனா அவங்களோட வாழ்க்கையும் முன்னோக்கி அவங்க யோசிக்கிறது எல்லாத்தையுமே அழிச்சிடும். விச் மீன்ஸ் இதுதான் ஃப்ரீடம், இதுதான் எனக்கான ஒரு விஷயம் அப்படின்னு, இதுதான் நம்ம ஃபேக் ஃபெமினிசம்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி சில கட்டத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல சில ஆண்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய வரை மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்லாம் அந்த மாதிரி நடக்குது இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸில் நம்ம பார்க்கும்போது ஏன் திரும்ப அந்த விக்டிம் பிளேமிங் ஷேமிங் நடக்குதுன்னு தான் தெரியல. அதே அன்னானிசிட்டி கேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த எவ்வளவோ கேசஸ், அன்னானிசிட்டி கேஸ் தான் ஒரு பெரிய டர்ன், நிறைய கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு இல்லையா. நிறைய சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் நிறைய ஸ்கூலுக்கு போனாங்க, நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய கேஸாக ரெஜிஸ்டர் ஆச்சு. ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் பாஷ் கமிட்டி அவங்க நிறைய விஷயத்தை முன்னெடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஓகே, அப்படி இருக்கும்போது ஏன் திரும்ப அது நடக்கு? அங்கே என்ன கேட்டாங்கன்னா ஏன் அந்த பொண்ணு அங்கே போகணும், ஏன் புதருக்குள்ளே உட்காந்து பேசி அவங்க என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் இவன் வீடியோ எடுத்து மிரட்டினா. எங்கேயுமே அந்த ஆணை வந்துட்டு ஏன்னா திரும்ப நம்ம சொல்கிறோம் என்னன்னா பெண்கள் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, வரக்கூடாது, பெண்களுக்கு வந்து கருப்பு இருக்குது, பெண்கள் உத்தமையாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அந்த ஆண்களை நோக்கி ஏன் இல்லை? இப்போது என்னன்னா ஒரு பெண் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க, அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்தாலும் ஆண்கள் அந்த பக்கம் திரும்பி போகக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு கற்பு இருக்குல்ல, அவங்களும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு உத்தமையாக அந்த மாதிரி இருக்கணும்ல. அதையே நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த டேகே இல்லாமல் போகுது. ஏன்னா இங்கே மென்டலியாக இருக்கட்டும், பயாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வைஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் பாதிக்கப்பட போகிறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஈஸியாக எது பண்ணாலும் குழந்தைன்ற ஒரு விஷயம் கொடுத்துட்டு கூட போயிடுவாங்க. அது யார் வந்து சுமந்து யார் அது ஒரு சேஞ்சஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறது யார்? பெண்கள். அந்த மென்டலி அங்கே அஃபெக்ட் பண்ணி லைஃப் லாங் ஒரு ஸ்காரை சுமந்துட்டு போகிறது யார்? பெண்கள். ஏன்னா இங்கே இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே என்னென்னா இங்கே கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப ஒரு முன்னுதாரணமாக எடுக்க வேண்டியது அந்த பையன் பண்ண செயலை தான். ஏன்னா அந்த பையனுக்கு இவங்க இதுலேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பொண்ணியை நைட்டு 11 மணிக்கு அங்கே போகணும், ஆள் அதை இடத்த காரில் உட்காந்து பேசிட்டு மட்டும் இருந்தாங்களா, வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே அங்கே கேட்கப்படுது இல்லையா. இதே அந்த ஆண் தப்பான எண்ணத்தோடு அந்த பெண் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தால் அந்த ஆண் அந்த இடத்துலேருந்து ஓடி போயிருப்பான், கண்டிப்பாக பண்ணியிருப்பான், ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா நமக்கே நல்லா தெரியும், ஃபோன் பண்ணால் முதல்ல கேட்குற கேள்வி நீ யார், எந்த வகையில் நீ அவங்களுக்கு சொந்தம், ஓகே நீ எதனால் கூட்டிகிட்டு வந்த, ஆண் நண்பர்னா எவ்வளோ வருஷமாக நண்பர்கள், ஓகே நீ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீ லவ் பண்ணுற, எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுற, நீ ஹஸ்பண்டா, நீ அண்ணனா, தம்பியா, இந்த மாதிரி எவ்வளோ கேள்விகள் அந்த இடத்துல கேட்கப்படும். அது எல்லாம் அந்த பையன் எந்திரிச்சோடனே அந்த பையன் ஸ்மார்ட்டாக பண்ண விஷயம் அதுதான். ஓகே, ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேளை அந்த பையன் அங்கே எதுவுமே சொல்லாமல் ஓடி போயிட்டான் அப்படின்னா அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன இருக்கும்?
ஒன்று அந்த பெண் வந்துட்டு அங்கே ஏதாவது ஆயிருக்கலாம் ஒன்று, இல்லைனா அந்த பெண் அங்கேருந்து எந்திரிச்சு எல்லாருக்காகவும் பயந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா அந்த பெண் ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருக்கலாம். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் இல்லையா? ஸோ உண்மை என்னன்னு தெரியாமல் பொத்தம் பொதுவாக போகிற போக்கில் பிளைண்டாக தயவு செஞ்சு யாரும் ஒரு குற்றச்சாட்டையோ யார் மேலேயும் வைக்காதீங்க இந்த இடத்துல. இந்த விக்டிம் ப்ளேம் பண்றவங்களெல்லாம் சட்ட ரீதியா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாதா? சரி, சட்ட ரீதியான போது தப்பான இன்ஃபர்மேஷன் பரப்புறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் 2 years ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல வந்து விக்டிம் அப்படிங்கிறவங்கள வந்துட்டு, ஏன்னா நம்ம அதிலே பார்த்தோம் ஒரு சோர்ஸ் ஆஃப் இது வந்து எதுவுமே அவங்கள வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய அந்த ஒரு எஃப்ஐஆர் லீக்கேஜ்லாம் அன்அனலிசிட்டில் ஆகும்போது அப்போ இதை பார்த்தா எந்த பெண் நாளைக்கு வெளியில் வருவாங்க நம்ம வந்து. அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் விஷயம்லாம் காஷியஸாக ஆச்சு அந்த இடத்துல. ஏன்னா ஒரு பெண்ணுடைய ஐடென்டிட்டியை வெளியில் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அதுவும் அன்அனலிசிட்டி கேஸ் தான் ஒரு பெரிய டர்னாக இருந்தது. அந்த இடத்துல காவல்துறையே அந்த தவறை செய்திருந்தாலும் அவங்களும் தப்பு தான் சொல்லி இந்த ரைட்டர் இதெல்லாம் எஃப்ஐஆர் பதியப்பட்டது. ஓகே, அப்படி இருக்கும் போது இந்த ஆன்லைன் மூலியமா அவதூறு பரப்புறது அதெல்லாம் இருக்கும் போது இதெல்லாம் எப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்றோம் என்ன தெரிய போகுது அப்படின்னு. பட் அந்த லிங்க் மூலியமா உள்ள போய் என்னதான் அவங்க வந்து VPN யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும், ஏன்னா இன்னைக்கு இருக்க AI இந்த டெக்னாலஜி அப்டேஷன்ல வந்துட்டு உள்ள போய் அவங்கள கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா நீங்க எந்த ஐடியிலேருந்து என்ன பண்ணாலும் த்ரூ 2 சோர்சஸ் தான் நம்மளால நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்று நம்மளோட ஓன் மொபைல் டேட்டா, இல்லை வீட்டில் இருக்க ப்ராட்பேண்டோ வெளிலேருந்து வர ஏதோ ஒரு விஷயத்தில் ஆக்சஸ் பண்ண முடியும். அதெல்லாம் எதை கொடுத்து நம்மளோட ஒரிஜினல் ஐடி கொடுத்து தான் வாங்கியிருப்போம். அந்த ஒரு லிங்கை ட்ராக் பண்ணாலும் நீங்கள் யார் எங்கே இருக்கீங்கன்னு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம்ல. அது கண்டுபிடிக்காத வரைக்கும் தான் எல்லாரும் உட்காந்துட்டு எல்லா ஆட்டமும் போடலாம். ஒன்ஸ் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இனிமேல் கமெண்ட் செக்ஷனில் யாரை பற்றியாவது ப்ளேம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக அவங்க யாருன்னு ட்ராக் பண்ணி அவங்க மேலே இம்மீடியட்டாக வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படுன்னு போடுங்க. யாராவது ஒருத்தராவது பேசுவாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு இந்த பெண்ணே இதை வந்து பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வலியை கொடுக்கும் அந்த இடத்துல. ஏன்னா இது நான் திரும்ப ஆக்சுவலி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். திரும்ப சொல்கிற மாதிரி நம்ம ஒரு கமெண்ட்ஸோட வேல்யூ ஒரு உயிரியே கொல்லுன்றது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நெஜ கேஸ் நடந்திருக்கு. என்னன்னா ஒரு குழந்தைய வச்சு அவங்க சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும்போது குழந்தை தவறி கீழே விழுந்துருச்சு. இவங்களா ஒரு அம்மாவா குழந்தைய கூட பார்த்துட்டு தெரில, குழந்தை செத்ததுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்க என்ன பண்ண கடைசியில் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அது எவ்வளோ மென்டல் டார்ச்சரை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பெண் வந்து ஃபிசிக்கலாக அவங்க அனுபவிச்ச வலியும் இது பண்ணணும், மென்டலி அவங்க கொடுக்குற வலியும் இது பண்ணணும். ஏன்னா நமக்கே வந்துட்டு என்னென்னா தூக்கத்தில் ஒரு கனவு கண்டாலே நம்மளால் அதுலேருந்து வெளில வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். பட் இவங்க எவ்வளோ பெயின் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அவங்க கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ஒரு பெண் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு மயக்க நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஏன்னா இதே நம்ம மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்லேயே எடுத்துக்கலாமே. ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்லேயே எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் கல்யாணம் ஆகிடுச்சுங்க, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேலே எல்லா உரிமையும் இருக்குது, அவர் என்ன வேணால் பண்ணலான்னு ஒரு இருந்தது அப்படின்னா ஏன் இங்கே இந்த இடத்துல வந்து இவர் என்ன செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறாருன்ற கேஸ் ஏன் ரெஜிஸ்டர் ஆகுது? அங்கேயும் விமனுக்கான ரைட்ஸ் இருக்குல்ல. என்ன தான் ஹஸ்பண்டாக இருந்தாலும் மேரேஜ் ஆகியிருந்தாலும் ஈவன் லைக் மேரிட்டல் ரேப் இஸ் அ ரேப். கன்சர்ன்ட் இல்லாமல் அந்த அப்போயே சொல்ல முடியாது, ஏமா ஹஸ்பண்ட் தானே என்ன நீ பெருசாக இது பண்ணுற, எப்படி இதை நீ ரேப்புன்னு சொல்லுவ? அப்போல்லாம் முடியாது, உங்கள் கன்சென்ட் இருக்குன்னு எதாவது நம்மளால சொல்ல முடியும். அகெயின் லா சேஸ் நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோ, நோ மீன்ஸ் நோ. அதுதான் விஷயம். அவங்களே வந்து லைஃப் லாங் அந்த ஒரு பெயினை கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது ஒரு கேஸாகவே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது ஒரு டொமஸ்டிக் ஆக்ட் கீழே வந்து இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கேஸாகவே கொண்டு வராங்கன்னும் போது இந்த பெண் நீங்கள் என்ன பண்ணாங்க? அகெயின் அவங்க வந்துட்டு அவங்க ஆண் நண்பரோட பேச போகிறாங்க, அந்த இடத்துல போகிறாங்க வராங்கன்றதை தாண்டி இந்த இடத்துல ஏன் தப்பு பண்ணவங்களை யாருமே முன் வைக்கிறது இல்லை. அதுதானே விஷயம். ஒரு இடத்துல பெண்களும் ஹாவ் டு பி லைக் ரொம்ப காஷியஸ், செல்ஃப் கான்ஷியஸ்ன்றது தேவை. ஏன்னா இந்த இடத்துல எப்படின்னா நம்ம எங்கே போகிறோம் வரோம், நமக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கா, ஏன்னா நம்ம இன்ட்யூஷன் சொல்லும் ஸ்ட்ராங்காக. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒன்று தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுங்க. எதுவுமே அந்த இடத்துல இருந்து நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா இன்றைக்கி லவ் பண்ணுற இவங்களை விட்டுருங்க. ஆனால் காமன் நோட் நான் சொல்கிறேன், இன்றைக்கி லவ் பண்ணுற நிறைய பேருமே பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஐயோ அங்கே போனால் இவங்க பார்த்துருவாங்க, வீட்டுக்கு தெரிஞ்சிடும், இங்கே போனால் இவங்க பார்த்துருவாங்க. நம்ம எங்கேயாவது உட்காந்து எங்கேயாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைவேஸில் போகிறாங்க, எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா, இல்லை எங்கேயாவது ஒரு உள்ளே வந்து நம்ம உட்காந்து ஃப்ரீயாக பேசலாம், இங்கே வந்து யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, மனசை விட்டு பேசிட்டு போகலான்ற கான்செப்ட்ஸும் இன்றைக்கி நிறைய பேர் மனசில் இருக்குது. பட் அது எவ்வளோ ஒரு விளைவுகளை ஏற்படுத்துது பாருங்கள் அந்த இடத்துல. கடைசியில் லைஃபே போகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தவிர தயவு செஞ்சு பண்ணாதீங்க இனிமேல். இந்த மாதிரியான சம்பவங்களும் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்கில் கொடுக்கப்படுற வார்த்தைகளும் வந்து சமூகம் எவ்வளவு பிற்போக்கு சிந்தனைகளை சுமந்துருக்குன்றதை ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வெளியே போகிறான்னா இந்த சேஃப்டி ஆப் வச்சுக்கோ, இந்த பெப்பர் ஸ்ப்ரே கையில் வச்சுக்கோ, இந்த நைஃப் வச்சுக்கோங்கிறது
அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பை தாண்டி சமூகத்துல இவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான மனிதர்கள் இருக்காங்கன்றத ஒவ்வொரு நிமிஷமும் உணர்த்திட்டே இருக்கு. இந்த கோவை மாணவிக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு நீதி வந்து வெறும் அந்த மாணவிக்கு மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் இதுக்கப்புறம் இந்த சமூகத்துல வாழக்கூடிய பல பெண்களுக்கும் வந்து, ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கே வந்து ஆண்கள்னா வெறுப்பு வரும், கண்டிப்பா நடக்கும்போது வெறுப்பு வரும். ஏன்னா இப்ப திரும்ப நான் அதான் சொல்றேன், இந்த குட் டச் பேட் டச் எடுத்துக்கலாம், இல்ல இவ்வளோ நீ ப்ரிகாஷனோட வெளில போன ஒரு பெண்ணுக்கிட்ட சொல்றேன், நம்ம ஏன் ஆண்களுக்கு சொல்றது இல்ல, இதை நீ அந்த பெண்ணை பண்ணா தப்பு, நீ இதெல்லாம் தொட்டினா தப்பு, தொட்டா உன் லைஃப் முடிஞ்சிடும், ஓகே, இதெல்லாம் அந்த பெண்ணை பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாட்டி ஆண்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டாலே எதுக்கு பெப்பர் ஸ்ப்ரே, எதுக்கு நைஃபு, எதுக்கு இந்த விஷயம்லாம் தேவையப்படாது. ஏன்னா எங்கே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நான் நிறைய நம்ம ஆல்ரெடி பேசும்போதாக இருக்கட்டும், நான் வேறு சேனல்ஸில் பேசும்போதாக இருக்கட்டும், நான் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அனானிசிட்டி இஷ்யூ வரும்போதும் இதை பற்றியான கேள்விகள் நான் கேட்டிருந்தேன். எங்கேயுமே நம்ம ஒரு டேகோ ஒரு நியூஸோ ஒரு தம்ப்நெயிலோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பள்ளி மாணவி வந்து சீரழிக்கப்பட்டாலும் தான் இருக்கே தவிர்த்து 3 பேர் சேர்ந்து பள்ளி மாணவியை சீரழித்தார்கள்னு எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியல. இங்கே இவ்வளோ இருக்குல்ல, இந்த கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப 50-50 வேண்டாம், ஒரு 30% ஒரு 20% கமெண்ட் அது இவனெல்லாம் எப்படி போவான், இவன் எப்படி அதை தப்பை பண்ணுவான், பேசிட்டு இருந்தால் இவன் அப்படியே போயிடுவானா, இவனை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது தப்பு, இவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, இவன் குடிச்சிட்டு போனா, அந்த மாதிரி மேக்ஸிமம் நம்மளால பார்க்க முடியல. திரும்ப 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 அந்த பெண்களை நோக்கி தான் வைக்கப்படுற ஒரு விஷயமாவே இருக்கு இந்த இடத்துல. அது சேஞ்ச் ஆனால், ஏன்னா நமக்குள்ளேருந்தே மாற்றம் வரலாம், வேற யாரு நம்மள வந்துட்டு, ஏன்னா ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணி நம்மளால மாற்ற முடியாது. செல்ஃபாக அந்த திங்ஸ் அப்படிங்கிறது மாறணும். ஓகே, அது மாறினா ஆல்ரெடி லா இருக்குது, ஒருத்தவங்க லாக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அதுக்கு உண்டான தண்டனைகள் இருக்குது. எத்தனையோ கேசஸில் நம்ம லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், எத்தனையோ கேசஸில் டெத் பெனால்ட்டின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அகெயின் இங்கே பேசிக் விஷயம் மாறலைன்னா எதுவுமே மாறாது. நிச்சயமா இந்த கோவை மாணவிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஜஸ்டிஸ் ஆனது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளியில போலாங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.